தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவுல கேரள மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற பாலக்காடு ரயில்வே ஜங்ஷன் பகுதியிலிருந்து தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற கோவை ரயில்வே ஜங்ஷனுக்கு போற ஒரு அழகான ரயில் வழி பயணம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரயில் பயணம் ஒரு சாதாரண ரயில் பயணமா மட்டும் இல்லாம போற வழியில ஆறுகள், அருவிகள், மலை குன்றுகள், மலைகளை பார்த்து ரசிக்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாம இப்போ கேரள மாநிலத்துல பாலக்காடு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ரயில்வே ஜங்ஷனோட நுழைவாயில் பகுதியில தான் இருக்கோம். பாலக்காடு சிட்டி பகுதியில் பாலக்காடு டவுன் ஸ்டேஷன், பாலக்காடு ஜங்ஷன் 2 இடங்கள்ல ரயில் நிலையம் இருக்கு. நாம பாலக்காடு ஜங்ஷன்ல இருந்து நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்க போறோம். பாலக்காடுல இருந்து மாலை 3:45க்கு ஸ்டார்ட் ஆகி கோவைக்கு போகக்கூடிய ரயில் டிக்கெட் நாம இப்ப எடுத்தாச்சு. பாலக்காடுல இருந்து கோவைக்கு போகக்கூடிய ட்ரெயின் 4வது பிளாட்ஃபார்முக்கு வரும்னு சொல்லி சொன்னாங்க. நாம இப்ப 4வது பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. சரியா மாலை 3:45க்கு நம்மளுடைய கோவைக்கு போகக்கூடிய ட்ரெயின் வந்துருச்சு. பாலக்காடு ரயில் நிலையம் 1898ஆம் ஆண்டு ஓபன் பண்ணிருக்காங்க. மொத்தம் 5 பிளாட்ஃபார்மோட அமைஞ்சிருக்கு. நடைமேடை 1, 2, 3ல பாலக்காடு, ஷோர்னூர், திரிசூருக்கும் 4, 5 சென்னை பகுதிக்கும் போற ரயில்கள் இயக்கப்படுது. பாலக்காடு ரயில் நிலையத்திலிருந்து கோவைக்கு போகக்கூடிய ரயில நாம இப்ப ஏறியாச்சு. நம்மளுடைய பாலக்காடு முதல் கோவை வரையிலான ரயில் பயணம் மொத்தம் 55 கிலோமீட்டர்ல இருக்க போகுது. பாலக்காடு ரயில் நிலையத்திலிருந்து கஞ்சிக்கோட், வாளையார், எட்டிமடை, மதுக்கரை, போத்தனூர் வழியா கோவைக்கு போக போறோம். இந்த பயணத்துக்கு 15 ரூபாய் பயண கட்டணமா சொல்லிக்கிறாங்க. பாலக்காடு ஜங்ஷன்ல மாலை சரியா 3:50க்கு நம்மளுடைய பாலக்காடு முதல் கோவை வரலான ரயில் பயணம் தொடங்குது. பாலக்காடு ஜங்ஷன்ல இருந்து அடுத்து நம்ம கஞ்சிக்கோடு ஸ்டேஷனுக்கு போக போறோம். பாலக்காடுல இருந்து கஞ்சிக்கோடுக்கு பயண தூரமா 13 கிலோமீட்டர் வருது. கஞ்சிக்கோட் ஸ்டேஷன் நோக்கி நம்மளுடைய ரயில் பயணம் போய்கிட்டு இருக்கு. போற வழியில வலது மற்றும் இடது பக்கத்துல அதிகமான தென்னை, வாழை, வயல்வெளிகளை பார்க்க முடியுது. பாலக்காடு ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் கடந்து வந்தோம்னா நமக்கு இங்க ஒரு அழகான ஆறு பகுதியை பார்க்க முடியும். இந்த ஆறு மலம்புழா அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர். இந்த ஆத்து பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ரயில்வே பாலம் தான் மிக பழமை வாய்ந்த கொட்டக்காடு ஆர்ச் பாலம். கஞ்சிக்கோட் பகுதி பாலக்காடுல இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. கேரள மாநிலத்துல கொச்சிக்கு அடுத்ததா 2வது பெரிய தொழில்துறை மையமா திகழ்து. இந்தியாவில் உள்ள முதல் மற்றும் ஒரே இந்திய தொழில்நுட்ப கழகமான இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. நீங்க இடது பக்கம் பார்க்கக்கூடிய இந்த சாலை தான் மலம்புழா பகுதியிலிருந்து வரக்கூடிய சாலை. இதுல நம்ம போனோம்னா மலம்புழா பகுதிக்கு போகலாம். நாம இடது பக்கத்துல பார்க்கக்கூடிய பகுதியில தான் கஞ்சிக்கோட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அமைஞ்சிருக்கு. பாலக்காடு ஜங்ஷன்ல இருந்து 13 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம கஞ்சிக்கோட் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஷன் 2 நடைமேடையோட 4 ரயில் பாதைகளோட அமைஞ்சிருக்கு. 1904ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த ரயில் நிலையம் இன்றளவிலையும் இயங்கிட்டு இருக்கு.
கஞ்சிக்கோட் ஸ்டேஷன்ல இருந்து அடுத்து நம்ம வாளையார் ஸ்டேஷனுக்கு போக போறோம். கஞ்சிக்கோட்ல இருந்து வாளையாருக்கு பயண தூரமா 12 கிலோமீட்டர் வருது. கஞ்சிக்கோட்ல இருந்து வாளையார் போகக்கூடிய இந்த பகுதி தான் மிக அழகான மேற்கு தொடர்ச்சி மலை ரயில் பாதைக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிறதால பருவமழை காலங்களில் இந்த பகுதியில் நீங்க பயணம் செய்யறப்போ மிக அழகான காட்சிகளை பார்க்க முடியும். வாளையார் ஸ்டேஷனுக்கு போற வழியில தான் அழகிய மலைகள், ஆறுகள், விவசாய நிலங்கள், அருவிகளை பார்த்து ரசிக்க முடியும். நாம இடது பக்கத்துல பார்க்கக்கூடிய மலை தான் மேற்கு தொடர்ச்சி மலை. இதோடைய முதல் பாதி கேரள எல்லையிலையும் அடுத்த பாதி தமிழக எல்லையிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழகத்துக்கு உட்பட்ட பகுதியில தான் வெள்ளியங்கிரி மலைக்கோவில், சிறுவாணி அணை, ஆறு, கோவை குற்றாலம் அமைஞ்சிருக்கு. கேரள எல்லைக்குட்பட்ட பகுதியில மலம்புழா அணை, அட்டப்பாடி மலைப்பகுதி அமைஞ்சிருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்ட பகுதி. பருவமழை காலமான ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதங்கள்ல இந்த ரயில் பயணம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அழகான மழை பொழிவு, பனிமூட்டம், அருவிகள், பச்சை பசுமையான காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியும். வாளையார் பகுதி பாலக்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதி தமிழகம் மற்றும் கேரள எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. வாளையாறு அணை மற்றும் பாலக்காடு கால்வாயும் இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. கல்பாத்திபுரா துணை ஆறான வாளையாருக்கு குறுக்க தான் இந்த அணை கட்டப்பட்டிருக்கு. வாளையாறுல காணப்படுற அணையானது 1967 கட்டியிருக்காங்க. கஞ்சிக்கோடு ஸ்டேஷன்ல இருந்து 12 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம வாளையார் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஷன் 1904 கட்டியிருக்காங்க. 2 நடைமேடைகளோட 4 ரயில் பாதைகளை கொண்டு தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. நீங்க வலது பக்கத்துல பார்க்கக்கூடிய ரயில் பாதை கேரளா நோக்கி வரக்கூடிய ரயில் பாதை. நாம தமிழகம் நோக்கி போகக்கூடிய ரயில் பாதையில பயணிக்கிறோம். 2 கிலோமீட்டர் தூரத்துல 2 ரயில் பாதைகளும் ஒன்னா இணைஞ்சிடும். வாளையார் ஸ்டேஷன்ல இருந்து அடுத்து நம்ம தமிழகத்துல அமைஞ்சிருக்கிற எட்டிமடை பகுதிக்கு போக போறோம். எட்டிமடை பகுதிக்கு பயண தூரமா 9 கிலோமீட்டர் வருது. எட்டிமடை ஸ்டேஷனுக்கு போற வழியில இடது பக்கத்துல அதிகமான வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய தேக்கு மரங்களை பார்க்க முடியுது. நீங்க இடது பக்கத்துல பார்க்கக்கூடிய இந்த 9 வாட்டர் ஃபால்ஸ் ஆறோட கேரள எல்லை பகுதி முடியுது. நாம தமிழக எல்லை பகுதிக்குள்ள வந்தாச்சு. இந்த ஆறு பகுதி தான் தமிழகம் மற்றும் கேரள எல்லையை பிரிக்கும் இடமா அமைஞ்சிருக்கு.
நம்மளுடைய பாலக்காடு முதல் கோவை வரலான ரயில் பயணத்துல கேரள எல்லையிலிருந்து தமிழுக்குட்பட்ட பகுதிக்குள்ள வந்தவொடனே நமக்கு இங்க 2 கிலோமீட்டர்ல வனப்பகுதி முடிஞ்சு விவசாய நிலங்கள் வர ஆரம்பிக்குது. எட்டிமடை பகுதி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை பேரூராட்சியோட ஒரு பகுதியா அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில தான் புகழ்பெற்ற அமிர்தா விஸ்வ வித்யாபீட பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு. அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் பல்துறை பலத்துறை ஆராய்ச்சி சார்ந்த தனியார் பல்கலைக்கழகமா இருக்கு. இந்தியாவிலேயே 7வது சிறந்த பல்கலைக்கழகமா இருக்கு. இது 1994ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. வாளையார் ஸ்டேஷன்ல இருந்து 9 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம எட்டிமடை ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஷன் வாளையார் மதுக்கரைக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கு. 2 நடைமேடை 2 ரயில் பாதைகளோட அமைஞ்சிருக்கு. எட்டிமடையில இருந்து அடுத்து நம்ம மதுக்கரை ஸ்டேஷனுக்கு போக போறோம். மதுக்கரைக்கு பயண தூரமா 5 கிலோமீட்டர் வருது. எட்டிமடை மதுக்கரை பகுதிகளோட பெரிய உயரமான மேற்கு தொடர்ச்சி மலைகள் முடிவடையுது. இதுக்கப்புறம் நகர பகுதியில் வர தொடங்குது. நாம இடது பக்கத்துல பார்க்கக்கூடிய மலைப்பகுதி தான் மதுக்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கிற சிவன் மலை. எட்டிமடை ஸ்டேஷன்ல இருந்து 5 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம மதுக்கரை ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. மதுக்கரை ஸ்டேஷன் 2 நடைமேடைகளோட பாலக்காடு கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதியா அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியோட மேற்கு தொடர்ச்சி மலைகள் முடிவுக்கு வருது. மதுக்கரை ஸ்டேஷன்ல இருந்து அடுத்து நம்ம போத்தனூர் ஜங்ஷனுக்கு போக போறோம். போத்தனூர் ஜங்ஷனுக்கு பயண தூரமா 10 கிலோமீட்டர் வருது. கோயம்புத்தூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற மதுக்கரை பகுதியில தான் ஏசிசி சிமெண்ட் தொழிற்சாலையும் அமைஞ்சிருக்கு. போத்தனூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற ரயில்வே நிலையம் தான் கோயம்புத்தூர்ல தொடங்கப்பட்ட முதல் ரயில் நிலையமா இருந்திருக்கு. இந்த ரயில் நிலையம் 1862ஆம் ஆண்டு துவங்கப்பட்டிருக்கு. 5 நடைமேடைகளோட 8 ரயில் பாதைகளை கொண்டு அமைஞ்சிருக்கு. சென்னை, கோவை, சோரனூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் பகுதிக்கு இங்க இருந்து வழித்தடங்கள் இருக்கு. மதுக்கரை ஸ்டேஷன் பகுதி வரைக்கும் கேரள டிவிஷன்ல இருக்கு. இங்க உள்ள போத்தனூர் பகுதி சேலம் டிவிஷன்ல இருக்கு. மதுக்கரை ஸ்டேஷன்ல இருந்து போத்தனூர் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. இந்த ரயில் நிலையம் தான் கோயம்புத்தூர் உள்ள மிக பழமையான ரயில் நிலையம். போத்தனூர் ஜங்ஷன்ல இருந்து அடுத்து நம்ம நிறைவு பகுதியான கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு போக போறோம். போத்தனூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு பயண தூரமா 6 கிலோமீட்டர் வருது. கோயம்புத்தூர் ரயில் நிலையம் 1873ஆம் ஆண்டு துவங்கப்பட்டிருக்கு. 6 நடைமேடைகளோட 20 ரயில் பாதைகளை கொண்டு அமைஞ்சிருக்கு. சேலம் கோட்டத்துல அதிக வருவாய் தரக்கூடிய ரயில் நிலையமா கோயம்புத்தூர் பகுதியை அமைஞ்சிருக்கு. நாகர்கோவில், மங்களூர், பாலக்காடு, ஈரோடு, திரிசூர், சோரனூர், திருப்பூர், மேட்டுப்பாளையம் பகுதிக்கு இங்கிருந்து ரயில்கள் இயக்கப்படுது. கோயம்புத்தூர் ரயில் நிலையம் 2006ஆம் ஆண்டு முன்ன வரைக்கும் பாலக்காடு டிவிஷன் இருந்திருக்கு. 2006க்கு அப்புறம் சேலம் டிவிஷன்ல இணைக்கப்பட்டிருக்கு. போத்தனூர் ரயில் நிலையத்தில இருந்து 6 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம கோயம்புத்தூர் ரயில் நிலையத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட பாலக்காடு முதல் கோவை வரையிலான ரயில் பயணம் பாலக்காடு ரயில் நிலையத்துல மாலை 3:50க்கு ஆரம்பிச்சு மாலை 5:20க்கு கோயம்புத்தூர்ல முடிவடையுது. நாம பயணம் செய்த இந்த ட்ரெயின் இதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் வழியா ஈரோடுக்கு போகுது. நீங்க கேரளா மாநிலத்துல அமைஞ்சிருக்கிற பாலக்காடு பகுதிக்கு போனீங்கன்னா வரும்பொழுது இந்த ரயில் பயணத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய பாலக்காடு முதல் கோவை வரலான ரயில் பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சமானதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடம் விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.